என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு ஞான சித்த சேனலின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். என்ன எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும். இவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு இது மாதிரி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஆப்போசிட்டாக ஏதாவது செய்வாங்க. அது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பிடிக்காது. ஏன் தவறான பாதையில் போகிற அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க. அதை தான் ஒழிய மற்றபடி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க அப்படின்னா அது ஒரு 90% பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். அதே மாதிரி சுகஸ்தானத்தில் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே இந்த மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன பலன்களை இவங்க பெற இருக்காங்க அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல மரியாதை இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது நிற்பாங்க. அந்த இடத்துல மரியாதையோ நல்ல ஒரு புகழோ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டாங்க. நேரத்தை பொன் போல பயன்படுத்தக்கூடியவங்க, வாழ்க்கையை கூட ஒரு நடுநிலையோடு நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா செயல்களுமே ஒன்று 10 இந்த டைமு நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணை வகையில் கூட இந்த டைமு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை உறவுகள் மூலிமாவும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். வீடு, மனை, வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பணிபுரிகிற இடத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த டைமு நீங்கள் நல்ல ஒரு மகிழ்வாக செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். பணிபுரிகிற இடத்துல நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, சக பணியாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு உள்ள நபராக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வர போகிறீங்க. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம்லாம் இந்த டைம் அமையும். வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா சுற்றுலா தலங்கள் அந்த பயணிகளுக்கு தேவையான வசதிகள்லாம் இந்த டைமு செய்து கொடுப்பீங்க. அதே மாதிரி பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் வேலைக்கு போனால் கூட சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக சொந்த தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த டைமு கிடைக்கும். அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. சந்தையில் கூட புதுவிதமாக உங்களுடைய பிராண்டை அறிமுகப்படுத்துவீங்க. அதற்கான வாய்ப்பெலாம் அந்த டைமு கிடைக்கும். பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் புதிதாக பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன நுணுக்கங்களை இந்த டைம் பயன்படுத்துவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரையிலும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்தாலும் கூட வார்த்தையில் சின்ன சின்ன மதிப்பு குறையிற மாதிரி நடந்துக்குவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்கள் எப்போவுமே தைரியமாக இருக்கணும். ஆனால் தைரியம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இந்த டைமு உங்களுடைய பணி செய்கிற இடத்துல கொஞ்சம் தைரியம் குறைஞ்ச மாதிரி நீங்கள் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும். எப்போவுமே நீங்கள் தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல கூட அந்த இடர்கள் இருந்தது அப்படின்னா கூட அந்த இடர்கள்லாம் உங்களால் சரி செய்ய முடியும். அதனால் ரொம்ப நம்பிக்கையோட தைரியமாக செயல்படுங்க. எதிராக
எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப போல்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக அந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பிற நாட்டுக்கு சென்று பணிபுரிகிற வாய்ப்பு இந்த டைம் அமையும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணீங்க, வெளிநாடு போகலாம், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு பெயர் புகழ் இது பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி காத்திருந்து கடமையை சரியாக செய்வீங்க. வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் நீங்கள் காத்திருந்துருப்பீங்க. நம்மளுடைய நேரம் வரும், அப்போ நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருந்திருப்பீங்க. இது அதற்கான நேரம். கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வலம் வர போகிறீங்க. பணத்தை ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எல்லாம் உங்களால் ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். நம்பிக்கையானவங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. யாரையும் அதிகமாக நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உயர் பதவியில் இருக்கிறவங்க வீழ்வீங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. பணத்தையோ அல்லது முக்கிய பொறுப்புகளையோ யாரை நம்பியும் ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே களத்தில் இறங்கி வேலை செய்கிறது நல்லது. அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் ரொம்ப நல்லதாக அமையும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாடங்களை மட்டும் கொஞ்சம் 1க்கு 2 முறை படிச்சிங்க அப்படின்னா கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். விரும்பிய பாடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இந்த டைம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய சாதனையாளராக ஆகக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு அமையும். குறிப்பாக போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி. ஏன்னா எப்பவுமே வெற்றியை மட்டும் குறிக்கோளாக சென்று முயற்சி செய்யக்கூடியவங்க நீங்கள். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிரக நிலையும் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் நல்ல ஒரு மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. எல்லா தரப்பினரிடமிருந்தும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அமையும். தொழில் தொடர்பாக சின்ன சின்ன தகராறுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கடன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற 30 நாட்கள் இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பொறுத்தவரையிலும் ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்குவீங்க. அதற்காக கொஞ்சம் செலவாகும். சகோதரன் மூலிமா நல்ல ஒரு உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த டைம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக வாக்குவாதத்தை தவிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். முடிவுகள் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே 2 பேரும் கலந்து ஆலோசித்து மனம் விட்டு பேசி அந்த முக்கிய முடிவை எடுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒருமுகமாக ஒரு கருத்து எடுங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையும். பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. இந்த டைம் கோபம் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்காங்க. கோபம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த டைம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு
கீழே உள்ள பணியாளர்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியில் அனுப்பும்போது ரொம்ப பாதுகாப்பாக அனுப்புறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கரெக்டான டைமில் செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு வேகத்தோடு செயல்படுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாலை வழிபட்டுடுவாங்க. ஏதாவது அம்மன் ஆலயம் அருகில் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று 3 முறை அம்மனை வலம் வந்துட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26, 25 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளியெல்லாம் அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.